ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா கீப் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து மெயினாக வந்து வர்றதுக்கான காரணம். அண்ட் செகண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ரெண்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை யூஸ் பண்ணியே நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண இன்னொரு செட்டிங்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன செட்டிங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி உங்களால் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ என்னென்ன செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஸோ இது மட்டும் இல்லாத இது ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வந்து போடுறோம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்க. அதில் வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து நான் போடுவேன். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பிக் பில்லியன் டேஸ் இந்த மாதிரி கம்மியான ஆஃபர்ஸ்லாம் எப்போ வருதோ ப்ராடக்ட்டுக்கு அந்த மாதிரி டைம்ல நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்றோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டெலிகிராம் சேனல். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா அதை வந்து போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஸோ போக்கோ, ரெட்மி ரெண்டு மொபைலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஸோ சேமா தான் இந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கு. அதனாலதான் நான் வந்து சொல்றேன் ரெண்டுத்துக்குமே ஒரே செட்டிங்ஸ் தான் வந்து பண்ணணும். அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. போக்கோ அண்ட் ரெட்மி ரெண்டுத்துக்குமே ஒரே செட்டிங்ஸ் தான். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய செட்டிங்ஸை அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலை ஓபன் பண்ணிக்க. மொபைல் ஓபன் பண்ணி ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு அதுல வந்து ஆப் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆல் ஆப்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப எல்லா ஆப்ஸுமே வந்து ஷோ ஆகும். இதுல இந்த செட்டிங்ஸ் சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய நேம்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து இதுல வந்து டைப் வந்து பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் லான்ச்சர் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா வந்து ஒரு ஆப் வரும். ஸோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் யூஐ அப்படின்னு சொல்லி சர்ச்ல வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்டா ஒரு ரிசல்ட் வரும், அந்த ரிசல்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கிளியர் கேட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓகே வந்து கொடுத்துருங்க. அண்ட் தேர்டா வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம்னு அந்த சர்ச்ல நீங்க டைப் பண்ணதுமே வந்து ஃபர்ஸ்டா வரும். கிளியர் கேட்ச் மட்டும் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து டைப் பண்ணி கிளியர் கேட்ச் மட்டும் வந்து கொடுத்துக்குங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ உங்களுடைய கேமரா வந்து ஓபன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து சால்வ் ஆயிருக்கும். இன்கேஸ் சால்வ் ஆகல அப்படின்னா இந்த செகண்ட் மெத்தடை ட்ரை பண்ணுங்க. இந்த செகண்ட் மெத்தட்ல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய செட்டிங்ஸ்ல அபவுட் போனை வந்து கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபேக்டரி அண்ட் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் ஆல் அப்படின்ற ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய போன் வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் ஆகும். ஸோ அதாவது உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ், வீடியோஸ் எதுவா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும். இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மெமரி கார்டு இல்ல லேப்டாப், பிசி எதுலயா ஒன்றுல நீங்க வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போஸ் நீங்க இந்த செகண்ட் மெத்தடை ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் எரேஸ் ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு எல்லா அக்கௌண்ட்டையுமே ரீசெட் பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா நீங்க போன் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய கேமரா ஓபன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரவே வராது. ஏன்னா நீங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரீசெட்டே வந்து பண்ணிடுறீங்க. ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மெத்தட்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ரெட்மி அண்ட் போக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு மறக்காத இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.